பொண்ணுக்கு பீரியட்ஸ்ங்கிறதால ஒரு வயசானவர் சீட்டு கேட்கறாரு, அவ கொடுக்க மாட்டேங்கிறா. உடனே அந்த வயசான ஆள் அந்த பொண்ணு மேல வந்து உட்கார்றா. இந்த பொண்ணு வேற வழி இல்லாம அந்த சீட்டு விட்டு எழுந்து போயிடுறா. அப்ப அந்த வயசான ஆள் அவரோட பொண்டாட்டியை கூப்பிடுறாரு. அந்த பொண்டாட்டி வேகமா நடந்து போறப்போ டிரைவர் பிரேக்க போட்டுறாரு. அதனால அந்த பொண்டாடி போய் இடிச்சுக்கிறாங்க. உடனே அந்த வயசானவர் இந்த பொண்ணு கிட்ட, உன்னாலதான் என் பொண்டாடிக்கு அடிப்படை அடிச்சு, அதனால நீ எனக்காக நிறைய பணம் கொடுக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வண்டியை திருப்புங்கன்னு சொல்லி போய் டிரைவர் கிட்டையும் சண்டை போறாரு. டிரைவர் அடுத்த ஸ்டேஷன் வர்றப்பதான் நான் வண்டியை நிறுத்துவேன்னு சொல்றாரு. உடனே அந்த வயசானவர் அந்த டிரைவரை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால அந்த டிரைவர் நிலத்தடி மாதிரி பரத்துல போய் மோதிடுறாரு. நல்ல வேலையா அந்த பஸ்ல யாருக்குமே அடிப்படாம போயிடுது. இப்ப எல்லாரும் இறங்கி வந்ததும் அந்த பெரியவர் அவரோட பொண்டாட்டியையும் திட்டுறாங்க. ஆனா அந்த பெரியவர் எல்லா தப்புமே அந்த பொண்ணு மேலதான் சொல்லி அந்த பொண்ணு மேல பழைய தூக்கி போடுறாரு. இப்போ உடனே நான் போலீஸுக்கு கால் பண்ணிட்டேன். அந்த டிரைவர் போலீஸுக்கு கால் பண்றாரு. அதே நேரத்தில் அந்த வயசானவரோட பொண்ணு இந்த ஊர்லயே பணக்கார ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறான், அவன் மட்டும் இங்க வந்தா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்லிட்டு அப்ப அவளுக்கு கால் பண்றான். உடனே அந்த பொண்ணு அங்க வந்துடுறா. அவளோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறா. சுத்தி இருக்க எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நியூஸ் எல்லாத்தையுமே அந்த பொண்ணோட அண்ணன் டிவியில பாத்துறான். ஆக்சுவலா அவன் தான் அந்த ஊர்லயே பெரிய பணக்காரனா இருப்பான். இப்போ அவன அந்த இடத்துக்கு அவனோட கார்ல வந்துடுறான். இப்போ அவனோட தங்கச்சி அடிச்சிட்டு இருக்கத பாக்குறான். பார்த்து செம டென்ஷன் ஆகிறான். ஆக்சுவலா அந்த பொண்ணோட அண்ணன் வேற யாரும் இல்ல, இந்த பெரியவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவர் தான். உடனே அந்த ஃபியான்சிட்ட போயிட்டு என் தங்கச்சி நீ அடிக்கிறான்னு சொல்லி அவளே அடிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த ஃபியான்சி அவங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சிரா. ஆனாலும் அந்த தங்கச்சியும் இனிமே அண்ணன் நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடுறா. உடனே அந்த அண்ணன் காரணம் இனிமே நீயும் உன்னோட அம்மா அப்பாவும் இந்த சிட்டியில கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிடுறான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.